இன்னைக்கு நான் பண்ணுற டிஷ் வந்து பெண்களுக்கு அதிமருந்தான கருப்பு உளுந்து கஞ்சிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை, கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி அந்த மாரி இருக்கவங்க வாரத்துல 2 முறை இந்த கஞ்ச நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கருப்பு உளுந்த நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட்காக வந்து பாகு வெல்லம் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காவை நல்லா நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 5, 6 எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க. கருப்பு உளுந்தை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குங்க. இதை நல்லா அரைச்சிக்குங்க. நம்ம வடை பதத்தில் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கரைச்சிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும் உங்களுக்கு கஞ்சி பண்ணும்போது. ஸோ நல்லா கரைச்சி இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லத்தை வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணுங்க. பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொதிச்சாலே போதும். நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இது நல்லா நான் இது பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம கரைக்கணும். டேஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதனால நல்லா இதை நல்லா ஃபில்டர் பண்ணணும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் கஞ்சி அடி பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கஞ்சி பண்ணும்போது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் ஏலக்காவையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கேஸை ஃபுல் சிம் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கைவிடாமல் கலரணுங்க. விட்டிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து அதை மாற்றிக்கலாங்க. அரைச்சி வச்ச தேங்காவையும் ஏலக்காவையும் அது மேலே வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சுவையான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. இது வந்து பாயாசம் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.